மீனராசி அன்பர்களுக்கு 2026 வருட ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த 2026 மிகவும் மேன்மை பொருந்திய சிறப்பான ஆண்டாக இருக்குமான்னு கேட்டால் கண்டிப்பாக 90% சிறப்பான நல்ல ஆண்டாகத்தான் இருக்க போகுது. என்னங்க 7 சனி நடந்துட்டு இருக்குது, சனி இங்கே ராசியிலே பயணிச்சிட்ருக்கிறார், கர்ண கொடூரமாக கஷ்டத்தைப்படுவேன்னு எல்லா ஜோசியரும் சொல்கிறாங்க, நீங்கள் நல்லா இருப்பீங்கன்னு சொல்கிறீங்க, இது உண்மையா அப்படின்னு கேட்டுட்டிங்கன்னா, ஒரு தனி மனித ஜாதகத்தில் நல்ல யோக தசைகள் நடக்கும் பொழுது அவங்க வாழ்க்கையில் நல்லா இருப்பாங்க. ஒரு தனி மனித ஜாதகத்தில் நல்ல யோக தசைகள் நடந்துட்டு இருந்தாலோ 1, 5, 9 சொல்லப்படக்கூடிய திரிகோணாதிபதியோட தசைகள் சுபர்களோட தொடர்பிலிருந்து நடந்துட்டு இருந்தாலோ உங்கள் சந்திரன் பிறப்பு சந்திரனை பொறுத்த வரைக்கும் வளர்பிறை சந்திரனாக இருந்து எந்த பாவர்களோட தொடர்பில் இல்லாமல் இருந்தாலோ, அது மட்டும் இல்லாமல் அந்த சந்திரனை பொறுத்த வரைக்கும் குருவுடைய இணைவு, குருவுடைய பார்வை, சுக்கரன் இணைவு, சுக்கரன் பார்வை, தனித்த புதனுடைய பார்வையில் இருக்கும்போது அது சந்திர தெய்வத்தில் தான் நீங்கள் பிறந்திருக்கீங்கன்னு அர்த்தம். அப்படிப்பட்ட கிரக நிலைகள் இருக்கும் பொழுது சந்திரன் ஓரளவுக்கு நல்ல வலுவாக இருக்கிறதுனால அந்த சந்திரன் மேலே சனி போகும் பொழுது எந்த ரூபத்திலையும் மனம் கெடாது. சந்திரன்னா மனோகாரகன்னு பேர், சந்திரன்னா மாதுர்காரகன்னு பேர். அப்படிப்பட்ட சந்திரனை பொறுத்த வரைக்கும் கோச்சாரத்தில் பிறப்பு ஜாதத்தில் சந்திரன் எங்கே இருக்கிறாரோ அதன் மேலே சனி பயணிக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தை தான் நம்ம 7 சனின்னு சொல்கிறோம். அப்போ இந்த 7 சனி எல்லா மனிதர்களுக்கும் பாதிக்காது. காரணம், ஏன்னா 800 கோடி மக்கள் தான் இருக்கிறாங்க. ஒரு ராசிக்கு சராசரியாக 800 கோடியை 12ஆல் வகுத்து பார்த்திங்கன்னா தோராயமாக 66 கோடியே 66,66,666 பேர் வருவாங்க. அத்தனை பேர்த்துக்கும் கஷ்டப்படுவாங்கன்னு கேட்டால் நிச்சயமாக கிடையாது. தனி மனித ஜாதகம் உங்களுக்கு சிறப்பாக இருந்து சனி தசை, சனி புத்தி, சனி யந்திரம் நடக்காமல் இருந்து நல்ல யோக தசைகள் நடக்கும் பொழுது எந்த விதமான பாதிப்பையும் தராது அப்படிங்கிறத யதார்த்தமான உண்மை. அப்போ 2026 மீன ராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய 10ஆம் இடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய குருவை பொறுத்த வரைக்கும் உச்சம் பெற்று மீண்டும் ஒரு ராசியை பார்க்குறதுனால வாழ்க்கையில் நிம்மதியான முறையில் அடுத்த கட்ட நகர்வு நோக்கி முன்னெடுத்து செல்லக்கூடிய ஒரு காலமாக 2026 மீனராசி என்பவர்களுக்கு இருக்க போகுது. இந்த 2026 மிகவும் மேன்மை பொருந்திய பொருளாதார முன்னேற்றமும் லாபமும் தொழிலில் ஆதாயம் கிடைக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்கிறதுனால மேன்மை பொருந்திய வாழ்க்கையை முழுமையாக அனுபவிக்க போகிறீங்க. மொத்தத்தில் மீனராசி என்பவர்களை பொறுத்த வரைக்கும் வீடு கட்டக்கூடிய வாய்ப்பு, நிலபலங்கள் பிடிக்கக்கூடிய வாய்ப்பு, பொன் பொருள் சேர்க்கை எடுத்து வைக்கக்கூடிய ஒரு காலம். 7 சனி நடந்துட்டு இருந்தாலும் கூட சுபகாரியம், சுப நிகழ்ச்சிகள் செய்யக்கூடிய ஒரு காலம், சொந்த தொழில் தொடங்கக்கூடிய ஒரு காலமாக இருக்கிறதுனால 90% மீனராசி என்பவர்களை பொறுத்த வரைக்கும் மிகவும் சிறப்பான மேன்மையான வாழ்க்கை மட்டுமே 2026 முழுவதுமே அனுபவிக்க போகிறீங்க.